ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மிட் டே அனலிசிஸ் தான். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த தென் அடுத்தடுத்து நம்ம எது ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ண போகிறோம், அந்த அனலிசிஸ்லாம் நம்ம பின்னாடி வீடியோவில் சொல்லுவோம். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? 1 மினிட். ஃபர்ஸ்ட் வந்து பிடிசி வந்து நம்ம டேக்கு 4 ஹவர்ஸ் 1 ஹவர் பார்க்க முடியும். டேக்கு பார்த்துருவோம். டே அண்ட் வீக்லியுமே பார்த்தோம்னா வீக்லி வந்து பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீக்லி வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடச்சிச்சு. இது ஒரு பர்ஃபெக்டான சைன் தான் பை பண்ணது. இது மேலே இப்போ போனோன்னா இந்த லெவலுக்கு மேலே போனோன்னா பையிங் பண்ணலாம் பிடிசியை. வீக்லியில் ஓகே பையிங் இருக்கிறான். டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே போனோன்னா இறங்கினா அண்ட் தென் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி இப்போ கொடுத்துக்கிறான். ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹோல்டு வேணும். 1 or 2 டேஸ்லாம் ஹோல்ட் ஆச்சுன்னா பர்ஃபெக்டான பேட்டர்ன், கீழே பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகினுது டேயில். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கேண்டில் பார்த்தோன்னே தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் பேனிக் ஆகிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி, இது வந்து ஒரு பையர் சைன். ஓகேவா, செகண்ட் ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லர் சைன். ரெண்டுமே ஒரே டைமில் வந்துக்குது. இங்கே இன்டிசிஷன் மூவ்மெண்ட்டை நம்ம எடுக்கிற மாதிரி வருது. என்னை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தூரம் மேலே ஏறினா ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா சந்தேகம் தப்பு இல்லை. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தான். நம்ம டேயில் வந்து இது நம்ம நோட் பண்ணிப்போம். குறைஞ்சது வந்து 4 ஹவர்ஸில் இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் பண்ணான்னா ஆல்மோஸ்ட் வாலடைல், இங்கே கொஞ்சம் வாலடைல் ரேஞ்ச் ஆனான்னு வச்சுக்கி, இப்படின்னு ரேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஒரு சின்ன 30 மினிட்ஸ் ஏதாவது கிடச்சுன்னு வச்சுக்கி, பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பை பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 1 மினிட் ப்ளீஸ். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. ஓகேவா, பிடிசி நம்ம இந்த இப்படி இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்று இல்லை காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், எஃப்ஐடிஐ வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமா கேட்டால் இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் இப்போ மேலே போகிறோம். நம்ம அப்படியே வெயிட் பண்ண வேண்டியது தான். எஃப்ஐடிஐ இதோட இப்போ நல்ல ஸ்ட்ரக்சர் தேவையில்ல. நம்ம குறைஞ்சது வந்து நம்ம எப்பயும் போல் டார்கெட்டுக்கு வந்து இந்த லெவல் வந்து நம்ம டார்கெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேவா, நம்ம டேயில் வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே ஒரு இப்படி வருது பார்த்தீங்களா, இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் குறைஞ்ச இவ்வளோ தூரம் வரும். நம்ம அப்போ வந்து நம்ம அப்போ வேணும்னா நம்ம இங்கேருந்து ஹோல்ட் பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு போகலாம். அது நெக்ஸ்ட் சினாரியோ. நம்ம முதல்ல வந்து இப்போ வந்து அவன் நம்ம எதிர்பார்க்குற பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகட்டும், ஒரு மினிமம் லெவல். அதுக்கடுத்து நம்ம வந்து அவனை வந்து பை பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, செல் பண்ணலாமான்றத நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லின்னு வரலாம். எஃப்ஐடிஐ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக போயினுக்கிறான். ஓகேவா, தென் அடுத்து வந்து பார்த்து க்ளோஸ் பண்ண ஹோல்ட் பண்ணுவோம். ஓஜிஎன் பார்த்தீங்கன்னா டேயில் முதல்ல பார்த்துப்போம். நம்ம சொன்ன லெவலில் கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 1365 கிட்ட நம்ம இந்த லெவலுக்கு கூட சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டான பேட்டர்னில் போயினுக்கிறான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருந்துக்கிறான். 4 ஹவர்ஸில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டான் ஒரு டோஜி கேண்டில். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டிசிஷனில் இருக்கிறான் ஓஜிஎன். என்னோட அசம்ஷன் என்னன்னா கன்ஃபார்ம் வந்து இங்கே ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகுதுங்களா, இங்கே இப்படி வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கொடுத்து இப்போ மேலே போக வாய்ப்பு இருக்குது ஓஜிஎன். ஸோ நம்ம ஓஜிஎன் வந்து வெயிட் பண்ணிவோம். ஓகே, எஃப்ஐ வந்து 1 மினிட் ப்ளீஸ். ஓகே, இன்டர்பிரேஷன் முடிஞ்சிச்சு. நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், எஃப்ஐடிஐ வந்து மேலே ஏறிட்டே தாங்கிறான். ஓகே, நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஓஜிஎன் பார்த்தீங்கன்னா ஓஜிஎன் ஆல்மோஸ்ட் மேலே ஏற டைம் தான். பிடிசி வந்து ஹோல்ட் ஆக நமக்கு வந்து பையிங் சினரி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணுவோம் ஓஜிஎன் வந்து. தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கிரிப்டோ வந்து நம்ம ஆர்இக்யூ வந்து நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி போட்டுருப்போம்னு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, இதில் வந்து அனலைஸை பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு மேலே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாரா, இப்போ கீழே இறங்கினா இப்போ தான் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் வந்துச்சு. நம்ம ஒரு ஸ்டடி டிப்ஸ் சொல்கிறோம் பாருங்களா, அதாவது இப்போ மூவ்மெண்ட் ஒரு இது கிடச்சுன்னா ஃபுல் பேக்கு கீழே வருவான். இந்த இடத்துல வந்து டபுள்யூ பேட்டர்ன் கிடச்சுன்னா அப்போ நம்ம வந்து பை பண்ணலாம், ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இங்கே இந்த சினாரி பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் மேலே வந்து ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டான். பார்ப்போம் எத்தனை பர்சன்டேஜ் கீழே வந்துடும்னா 23.43% மேலே ஏறிக்கிறான். மேலே ஏறினவன் ஆல்மோஸ்ட் பாதிக்கும் மேலே கீழே இறங்கிட்டான். இட்ஸ் ஓகே, நமக்கு அவன் கீழே ஏறினாலும் பிரச்சனை இல்லை, மேலே ஏறினாலும் பிரச்சனை இல்லை. நாம் போடுறதுக்கு தான் அவன் மேலே இருந்தால் நமக்கு அதுவே என்ஃப் தான். ஓகேவா? ஸோ இந்த சினாரியில் பார்த்தா இங்கே ஒரு டபுள் பேட்டர்ன் வந்துது. நாம் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த லெவலை வந்து பை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் வச்சுக்கலாம். கொஞ்சம் மினிமமான டார்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி இந்த லெவல் 110 அண்ட் தென் இங்கே 11503. அதுக்கு மேலே நம்ம வந்து டார்கெட் வைக்கிறதோ வேணாமோ அதை டிஸ்கஸ் வந்து நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்இக்யூ ஸ்டார் எக்ஸ் தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதை பார்த்து அந்தளவுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு பேரிஷ் பேட்டர்ன் மாதிரி கிடைக்கல. இப்போ நல்லா மேலே நான் இது ஒரு புல் பேக் மாதிரி கூட சொல்லிக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. டேல 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக தான் இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம இதுங்க செல்லிங்க்கு நம்ம ப்ரெஷர் இல்லை. இங்கேயே நம்ம பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம பை பண்ணது கொஞ்சம் லேட் தான். இட்ஸ் ஓகே டு சே. டேல நம்ம பையிங்கில் சொல்லலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒரு இது வந்துச்சு, திரும்பி கீழே வந்துட்டு மேலே போனாலும் ஆச்சரியம் கிடையாது. ஐ திங்க் இன்னும் 1 or 2 அதிகபட்சம் ஒரு கேண்டில் வந்து ரெட் கேண்டிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த கேண்டில் கூட திரும்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா திரும்பி இதுக்கு லெவல் 320 மேலே போயிட்டேன்னா பையிங் வந்து பேட்டர்ன் பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே மேலே ஏறினா இங்கே வந்து ரீடேஸ்மெண்ட் எடுத்தானா திரும்பி மேலே ஏறினா ரீடேஷன் எடுத்துட்டு திரும்பி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் சொல்லுங்கிறேன். அதனால் பேனிக் ஆகணும். 4 ஹவர்ஸில் ஓகே பையிங் பேட்டர்ன் இருக்கிறான். 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டான செல்லிங் பேட்டர்ன் சொல்ல முடியாது. இப்போ இங்கே கீழே வந்து இங்கே லெவலில் போயிட்டு ஒரு எம் பேட்டர்ன் எடுத்தால் கூட நம்ம ஒரு செல்லிங் பேட்டர்ன் சொல்லலாம். மேலே போயிட்டு அப்படியே சின்னதாக அப்படியே இறங்கிட்டான். இப்படி இறங்கிட்டு இப்படி மேலே போனால் கூட பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அந்த மாதிரி நம்ம அசம்ஷன் அந்த மாதிரி நாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்பி நம்ம சொல்லியிருப்பேன். இந்த சொல்லாதவங்களும் பார்த்துக்கோங்க. ஏன் எஸ்எஃப்பி வந்து நம்ம பையிங்கு சொல்லணும்னா நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இவ்வளோ லெவல் வந்து ஆல்ரெடி ஹோல்ட் ஆகிடுது. முதல் சினாரியோ இவ்வளோ லெவல் என்னிலேருந்து ஹோல்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4th டிசம்பர்லேருந்து 1 or 2 வீக்ஸ் மேலே ஹோல்ட் பண்ணுற ஒரு காரணத்தினால தான் வந்து நான் இங்கே வந்து சொல்கிறேன். அக்குமுலேஷன் நல்லா ஆயிடுச்சு. பிரேக் அவுட் கொடுங்க, இதோட நல்ல இதுக்கு பிரேக் அவுட் கொடுறதுக்கு வேறு ஐடியா இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து இப்படி வந்துச்சா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சா டபுள் பேட்டர்னு. மேலே போனால் ஒரு ரெஸ்ட் பேட்டர்ன் மாதிரி கீழே வந்து இப்போ மேலே போகிறான். ஓகேவா? நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இவனுக்கு மந்த்லி லெவலில் சொன்னால் இந்த லெவலில் தான் நம்ம டார்கெட் வைக்கணும். அழகாக 50% மேலே 50% கிட்ட நம்ம மந்த்லியில் நம்ம வைக்கலாம். பட் நம்ம வீக்லியில் இருக்கிறோம்ல, மினிமம் டார்கெட் நம்ம இந்த லெவல் வச்சுக்கிறது தான் பெட்டர். இங்கே அக்குமுலேஷன் பெருசாகிறதுனால நம்ம குறைஞ்சி வந்து நம்ம மேலே நம்ம மந்த்லி சொன்ன பார்த்தியா 1.0546 இதே வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வைக்கலாம் எஸ்எஃப்பிக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீக்லியில் இங்கே ஒரு பேட்டர்ன் இப்போ கீழே வந்துட்டான். இப்போ கீழே இறங்கினா இப்போ வந்து திரும்பி ஒரு இது எடுக்கலாம். இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிட்டேன்னா சூப்பர், வேறு லெவல். நமக்கு வந்து பெரிய நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குதுங்க அந்த ஒரு காரணத்தில். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இங்கே அக்குமுலேஷன் ஆனால் இந்த ஒரு காரணத்தில் மட்டும் இப்போ நான் பை பண்ணுறதுக்கு காரணம் கேட்டால் அது மட்டுமே கிடையாது. இங்கே பை பண்ணுறதுக்கு இந்த ஒரு காரணம் மட்டுமே கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இங்கே 4 ஹவர்ஸில் பாருங்களேன். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேனா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பார் மட்டுமே. எங்கே பார்னா இந்த லெவல் பார் 18 டிசம்பர் 1730 4.49 ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் இங்கே வந்துக்குது. அங்கே ஒரு காரணத்தினாலையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு பேட்டர்னில் இங்கே க்ரியேட் ஆகிக்குது. ஸோ அந்த ஒரு 4 ஹவர்ஸில் அந்த மாதிரி க்ரியேட் ஆனது காரணத்தினால தான் வந்து நாங்கள் வந்து பையிங் சொல்லுங்கிறேன். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இதோட நல்ல ஒரு பேட்டர்ன் க்ரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சின்ன லெவலில் பார்த்தாலும் உங்கள் ஒரு டபுள் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகலாம். ஸோ இப்போ பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நல்ல மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு. ஒரு சின்ன இன்டர்பிரேட் ஆச்சு. இந்த கம்பெனி கால் வந்து டார்ச்சர் பண்ணிடுச்சு. இட்ஸ் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுதா. ஸோ இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எனக்கு தெரிஞ்சளவுக்கு ரொம்ப பெருசு தான்.
எத்தனை பர்சன்டேஜ் கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 4.20% ஸ்டாப் லாஸ் இது நம்ம ஆஸ் யூஷுவல் வைக்கிறது கொஞ்சம் பெருசாகுது. இட்ஸ் ஓகே. பட் நம்ம இதோட டார்கெட் வந்து ஏன்னா தேவையில்லாத சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் ஆகக்கூடாதுல்ல, அந்த ஒரு காரணத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சுக்கிறேன். என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாகுது. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார் பாருங்கள். அன்றைக்கி பிடிசி வந்து நல்லா கிராஷ் ஆகிற அளவுக்கு 1, 2, 3, 4% கீழே இறங்கினான். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா திரும்பி ரீட்ரேஷன் ஆகும்போது இது வந்து பையிங்லேயே முடிஞ்சுக்கிறான். ஸோ இது வந்து நல்ல ஒரு கீழே அக்குமுலேஷன் நல்ல பையர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம இங்கே பை பண்ணலாம். ஓகேவா? நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்லு. டேயில் சொல்கிறத 4 ஹவர்ஸில் சொல்கிறது தான் பெட்டராகும். மேலே போயிட்டால் நல்லா ஹோல்ட் ஆகிட்டு இது வந்து கீழே பேட்டர்ன் வந்து உடச்சிட்டு கீழே வந்த மாதிரி கீழே வந்தான். ஓகேவா? கீழே வந்தோம் கடைசியில் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14.97% அந்த பிரேக் அவுட் கொடுத்தோன்னே பையர்ஸ் அக்குமுலேஷன் அதிகமாகி இந்த பிரேக் அவுட் கொடுத்தாங்க பார்த்தியா, அந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் பண்ணுறாங்க. மொதல் விஷயம் ஒரு ஸ்டடி டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்த இடத்துக்கு மேலே இல்லை அதுக்கு அந்த இடத்துல கிட்ட ஹோல்ட் ஆகிறாச்சுக்கு ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் அங்கே வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இல்லைன்னா வச்சுக்க அங்கே இப்போ நல்ல ஒரு பையிங் ஜோன் இருக்குதுன்னு அர்த்தம். கடைசியாக நம்ம ஆல்ஃபாவில் பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ஒரு சீன். இப்போ கடைசியாக பார்த்தா அது வந்து ஆல்மோஸ்ட் 100% மேலேயே மூவ் ஆகிக்கலாம் ஆல்ஃபா. ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம இந்த லெவலில் வந்து பை பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம கீழே போட்டுக்கணும் பார்த்தியா 7160 அந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்க ஆனால் 7411 பொறுத்த பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சது நம்ம இந்த லெவல். செகண்ட் இது. அதுக்கடுத்து வந்து பின்னாடி டார்கெட் எவ்வளோ தூரம் வைக்கிறதுலாம் நம்ம பின்னாடி வீடியோஸில் அனலைஸில் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓஆர்டி தென் அதுக்கடுத்து 10,000 ஸ்டார்லு. அதுக்கடுத்து ஓஆர்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது இங்கே நல்ல ஒரு பையிங் சைன் இது. டேயில் பார்த்தா உங்களுக்கு அளவுக்கு தெளிவாக தெரியாது. பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியாததா இங்கே வந்து இந்த மூமெண்ட்டை மட்டும் கரெக்டாக இல்லைன்னா நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஒரு நல்ல ஒரு ஓகேவா நல்ல ஒரு பேட்டர்ன் நம்ம சொல்லலாம். இங்கே செல்லர்ஸ் இருக்கிறாங்க ஹையில், பட் அதோட ஆனால் அக்குமுலேஷன் நல்லா ஆகுது. ஸோ நம்ம அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 49.269 பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம பை பண்ணிட்டு கூட 46.665 இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஃபுல் பேக்குன்ற மாதிரி மூவ் ஆகினாலும் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து நம்மளோட அனலைஸ் படி நம்ம கரெக்டாக போவோம். ஸ்டாப் லாஸ் ஆனால் போது நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தா ஸ்டாப் லாஸ் ஆனால் கூடமே சரி நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோ பற்றி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் பாய்.